உங்களுக்கு மூட்டு வலிக்குது, நடந்தா கால் வலிக்குது, ஒரு மாதிரி டிப்ரெஷனாகவே இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் இந்த செருப்பு தான். செருப்புனா செருப்பு இல்லைங்க, நம்ம நடக்கிற மெத்தடு. இதை நான் சொல்லலைங்க, சயின்ஸ் சொல்லுது. எப்படி நடக்கணுன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஒரு 5 விஷயத்த சொல்கிறேன். இதுவுமே நான் சொல்லலை, சயின்ஸு. எப்படி நடக்கணும்னா, ஃபஸ்ட்டு குதி, நம்ம குதி இருக்குல்ல, குதி தான் தரையில் படணும். இன்றைக்கே செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு தரையில் குதி படணும். ரெண்டாவதாக நான் காலுடைய நடுப்பகுதி படணும். மூணாவதாக விரல் படணும். இதை இன்றைக்கே செக் பண்ணிக்கங்க. நாலாவதாக கூணு வளைக்காமல் ஜஸ்ட்டு லேசாக முன்னாடி தள்ளி நடக்கணும். அஞ்சாவதாக தலையை நேராக வச்சு தான் நடக்கணுமே தவிர குனியக்கூடாது. கூணு வளைச்சி குனிஞ்சு நடந்தீங்கன்னா ரோட்டில் இருக்கிற பிரச்சனை பூரா உங்களுக்கு தேடி தான் வரும். பாருங்கள், இந்த மெத்தட் நடங்க. நிறைய நம்ம ஊரில் பெண்கள்லாம் பாருங்கள் அதிகமாக கூணு வளைச்சி நடக்கிறாங்க. அதை சரி பண்ணிக்கங்க. நம்ம எடுக்கிற முடிவு, நம்ம மனநிலை சரியில்லாமல் போகிறதுக்கு முக்கிய காரணம், உடல்நிலை சரியில்லாமல் போகிறதுக்கும் இந்த நடக்கிற மெத்தட் தான் காரணம். ஏன்னா கால் பாதத்தில் இன்றைக்கே செக் பண்ணி பாருங்கள். உங்கள் செப்பலில் எந்த பக்கம் அதிகமாக தேஞ்சிருக்குன்னு பாருங்கள். அப்போ பாருங்கள், நீங்கள் முன்னாடி கால் வச்சு நடக்கிறீங்களா, இல்லை நடுப்பகுதியை வச்சு நடக்கிறீங்களா, இல்லை ப்ராப்பராக இந்த மாதிரி நடக்கிறீங்களா, அதெல்லாம் செக் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு தேஞ்சிருக்குன்னு பாருங்கள். எந்த பகுதி அதிகமாக தேஞ்சிருக்கு, எல்லாமே ஓரளவுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் சூப்பர். இல்லை எனக்கு ஒரு பக்கம் மட்டும் நல்லா தேஞ்சிருக்குன்னா இன்றைக்கே நீங்கள் சரி பண்ணிங்க. இந்த செருப்புடைய பாதத்துடைய அந்த அழுத்தத்தை வச்சே நீங்கள் என்ன மாதிரி மனநிலையில் இருப்பீங்க, உங்கள் ஆரோக்கியத்தை எப்படின்றத கரெக்டாக கெஸ் பண்ணிடலாம். ஆக இந்த விஷயம் உங்களுக்கு கரெக்டாக புரியும்னு நினைக்கிறேன். இதை ஃபாலோ பண்ணுங்கள். இன்றைக்கே ஃபாலோ பண்ணுங்கள், தள்ளி போடாதீங்க. செம ரிசல்ட் வரும். தேங்க்யூ.